ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு புதுசா ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா பயோமெட்ரிக் ஆதார் அத்தன்டிகேஷன் அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன். இது ஜனவரி 28 2025 இருந்து தமிழ்நாட்டில் அப்ளிகபிள். இது எதுக்காகன்னா உண்மையான பிசினஸ் பண்றவங்க மட்டும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா போதும். ஃபேக்கா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து இந்த பில் ட்ரேட் பண்றது, ஐடிசியை மாத்தி மாத்தி பாஸ் பண்றது, இதனால கவர்மெண்ட்டுக்கு லாசஸ் நிறைய. இதனால இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரி, இதோட ப்ராசஸ் ஃப்ளோ எப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனான REG-1 சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்ல என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு மெயில் ஒன்று வரும். அதுல முன்னாடி எல்லாம் வர மாதிரி ஆதார் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷனுக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ற மாதிரி லிங்க் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி ப்ராசஸை முடிச்சுக்கலாம். ஆனா மெயில் ஐடியில ஜிஎஸ்கே அப்பாயின்மெண்ட்டுக்கான லிங்க் வந்துச்சுன்னா பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் பிளஸ் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து மேண்டேட்ரி. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டைம் அவைலபிலிட்டிக்கு ஏற்ப ஸ்லாட்டை புக் பண்ணலாம். போகும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணீங்களோ அது எல்லாத்தோட ஒரிஜினல் காப்பி கையில எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஆதார், பேன், இபி பில், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ரெண்டல் அக்ரிமெண்ட், இது எல்லாத்தையுமே ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. நீங்க பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அங்க போய் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏஆர்என் நம்பர் ஜெனரேட் ஆகும். இது மாதிரியான டாக்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்க.